பார்த்தீங்கன்னா என்னோட தாலி பெருக்கு ஃபங்க்ஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 3வது நாள் பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து கோக்கிற பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 5 டேஸ் ஆச்சு இருக்கிறேன் அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்ன்றது தேர்ஸ்டே சாட்டர்டே அந்தமாரி வருதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து வெனஸ்டே தான் அது நல்ல முகூர்த்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப அக்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸை கூட பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. சரி 5 டேஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹரிபரியாக அந்த 1 டே டியூஸ்டே மட்டும்தான் டைம் இருந்துச்சு. நான் மண்டேவுமே பார்த்திங்கன்னா பையன் வீட்டில் தான் இருந்தேனே. ஸோ மண்டே தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேனே கல்யாணம் ஆகிட்டு. டியூஸ்டே 1 டே மட்டும் தான் அம்மா வீட்டில் இருந்தேனே. அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற பிளான் தான். எனக்கு பார்த்திங்கன்னா சரடு பார்த்திங்கன்னா அந்த கம்பி ரொம்ப சின்னதாக இருந்ததால் கயிறு ரொம்ப பெருசாக திக்காக இருந்ததால் பார்த்திங்கன்னா அது கோக்கத்துக்கே பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 6 o'clock தான் கிளம்பியிருக்கணும் முன்னாடி. ஆனால் நான் கிளம்புனது பார்த்திங்கன்னா 6 o'clock அப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வெனஸ்டே கன்ஃபார்மாக போகிற ஐடியா தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா வெனஸ்டே தாலி பிரித்து கோத்துட்டு எல்லாருக்கிட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஸோ கொஞ்சம் சின்னதாக பார்த்திங்கன்னா நலங்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க. நலங்கு வச்சுட்டு நான் அப்படியே பையன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.